கூகுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்மியான வார்த்தைகளை கொடுக்குறீங்களோ அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரிசல்ட் நல்லா இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு 2 வார்த்தை கொடுக்குறீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 2 வார்த்தை இல்லாட்டி 3 வார்த்தை. இதே நீங்கள் பெரிய சென்டென்ஸாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே நான் என்ன தேடுறேன் அப்படின்னா ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர்னு தேடுறேன். இங்கே வந்து பாருங்கள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர், டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர், யுவ பாரதி, மான்செஸ்டர், வித்யாநிகேதன், இந்த மாதிரி ஃபுல் ஸ்கூல்ஸையும் லிஸ்ட் பண்ணும். ஆனால் நான் இங்கே பாருங்கள், நான் பெரிய சென்டென்ஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள், கரெக்டான ரிசல்ட்ஸ் எதுவும் வரல. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் எத்தனை ஸ்கூல் லிஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் இந்த ரிசல்ட் கிளியர் இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 வார்த்தையை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து 2 வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 2 வார்த்தையை யூஸ் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பக்காவான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஆனால் 6 வார்த்தையை யூஸ் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான வார்த்தையை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும். தேங்க்யூ.